வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா மாயா மற்றும் அர்ச்சனாவோட கான்வர்சேஷன் போது அதுல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் விசித்ராவை பத்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினேஷை பத்தி, அதுக்கப்புறம் விஷ்ணுவை பத்தி அப்படின்றது தான். நேத்து குறிப்பா நான் ஏன் பணப்பொட்டி எடுக்க நினைச்சேன் அப்படின்றத முதற்கொண்டு அர்ச்சனா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா தான் ஆரம்பிக்கிறாங்க. விசித்ரா மேம் ஏன் அப்படி கோவப்பட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, பட் அதை சேஞ்ச் ஓவர் ஆன உடனே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு புரிதல் இல்லை. புரிதல் இல்லாமல் வந்து சில விஷயங்கள் அவங்க அப்படி பேசிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நேற்று வந்து 1 hour அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபுல்லா தினேஷை பத்தி அவ்வளோ பேச்சு பேசினாங்க. நான் எதுக்குமே பதில் சொல்லிய தலையை ஆட்டிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன். பட் அவங்க அந்த மாதிரி பேசி அவங்க என்கிட்ட வேற சொன்னாங்க, நான் உன்னை நம்புறேன், ட்ரஸ்ட் பண்றேன், நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நம்புறேன்ற மாதிரி என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு இதுவா இருக்கு. ஸோ அந்த இதுவா தெரிஞ்சது அதை நான் சொல்லிட்டேன். அவங்க என்கிட்ட நம்புறாங்கன்றது ஓகேவா. பட் அவங்கள நான் நம்பணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் சொல்றது எல்லாத்தையுமே அவங்க அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிறாங்கன்றத என்னால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அவங்களுக்கு டாஸ்கே புரியாம உன்னை இப்படி பேசிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கேட்ட டாஸ்க் வேற, அவங்க சொன்ன பதில் வேற, அவங்க டாஸ்கே புரியாம இந்த மாதிரி பேசினதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி மாயாவும் சொல்றாங்க. பட் அர்ச்சனா வந்து எனக்கு அப்படி இல்லை, நீங்க அவங்க டாஸ்க் புரியாம பேசினது ஓகே, பட் அவங்க வந்து என் கூட வந்து இருக்கும்போது இதெல்லாம் பண்ணது உள்ள வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப அது எனக்கு ஃபேக்கா தானே இருக்கும். என்ன கொஞ்சம் இருந்து பாசம் காட்டுறதுலாம் அப்ப உள்ள ஒன்று வச்சிருக்கீங்க, அப்ப வெளியே ஒன்று பிகேவ் பண்றீங்க, அப்ப அது எனக்கு ஃபேக்கா தானே தெரியும், ஃபேக்கா தானே நான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து சொல்றாங்க. மாயா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அது அப்படி இல்லைங்க, அப்பெல்லாம் கணக்கு வராதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட புரிதல் தான். அதனால உங்க மேல பாசம் இருக்கு இல்லை அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. பல இடத்துல பூர்ணிமா கிட்டையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி உங்களுக்கு காட்ட வேண்டிய பாசம் அன்புலாம் காமிச்சிருக்காங்க. உங்களை பிடிக்கும்னு பல இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அர்ச்சனா வந்து சொல்றாங்க, அது சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு இப்படி தோணும் போது எனக்கு அப்படி ஒரு தோணுது. எனக்கு பல இடங்கள்ல இப்ப அதை கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி அர்ச்சனா வந்து கரெக்டா ஒரு சில பாயிண்ட் வந்து பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்க. மாயா வந்து அந்த இடத்துல சொல்லி அது ஒரு இப்படி தாங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் கனெக்ட் வச்சுங்க, நம்ம 2 பேருக்கு எவ்வளவோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதெல்லாம் வந்திருக்கு, பட் அதையும் மீறி இப்போ கனெக்டடா இருக்கும்னா ஸோ அந்த மாதிரி தான் இது. அவங்களுக்குள்ளும் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இவனுக்கும் எனக்கும் இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. பட் இங்கே வந்து காமா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கு. பட் இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அர்ச்சனா வந்து எங்கிட்ட பேசுவாளா, இது பண்ணுவாளா, அது பண்ணுவாளான்ற மாதிரி ஒரு பயத்திலேயே அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க, பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்றாங்க. அப்ப அர்ச்சனாவும் தலையாட்டிட்டு ஒரு பக்கம் இதுவா இருக்கு. பட் எனக்கு அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா, தினேஷ் ப்ரோவை பத்தி அதிகமா பேசுறாங்க, என்கிட்ட வந்து அதிகமா பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அதே வந்து பர்சனல் லைஃப் எல்லாம் எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு கூட கேட்டப்ப நார்காசிஸ்ட் இந்த மாதிரிலாம் சொன்னதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. அவங்க அடிக்கடி இந்த பர்சனல் லைஃப் பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையாவது போய் பேசினா என்ன பேசினேன்றது கேட்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காம விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் இதுவா இருந்தேன். நேத்து நடந்த விஷயங்களால நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ நேத்து வந்து தினேஷ் ப்ரோ வந்து இந்த பொட்டியேடுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்த விஷயம், அதுக்கப்புறம் விஷ்ணு ப்ரோ நீ கேமே ஆடலன்ற மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த வீட்டுல இதை சலிச்சுக்கிட்டு இருக்கவே முடியாம பொட்டி எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். இவங்கெல்லாம் டாலரேட் பண்றதை விட நான் பொட்டி எடுத்துட்டு போயிடலாமான்ற அளவுக்கு திங்கிங் போயிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுநாள் காலைல இருந்து இப்படி வந்தா இப்போ இன்னைக்கு வந்து இப்படி நடக்குது. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பணப்பொட்டி எடுக்கிற முடிவை நான் நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி லைவ்ல இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் விஷ்ணு எப்படி பூர்ணிமாவை யூஸ் பண்ணாரு, பூர்ணிமாவை வச்சுதான் ஒரு கேம் விளையாடுனாங்க போது இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி டைட்டில் வின் பண்ணா விஷ்ணுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. அங்கே ஒரு பலால்னு ஒரு அடிக்கிற மாதிரி வந்து அர்ச்சனாவும் சொல்றாங்க, இதே மாதிரி தாங்க நீங்க என்ன பண்ணவும் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி எதுக்கு டைட்டில் வின் பண்ணும், அப்படி என்னத்தை வின் பண்ணி போறாங்கன்றது இதே டைலாக் நீங்க சொன்னீங்களா விஷ்ணுவை பார்த்து, அதே விஷயத்தை பார்த்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேங்க. அப்ப இது நீங்க விஷ்ணு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பண்ணதும் தப்பு தானேன்ற மாதிரி டைரக்டா மூஞ்சில் அடிச்சாமலே ஒரு பக்கம் மாயாக்கு எதிராக சொல்லிட்டாங்க. ஸோ மாயா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நானும் பிரதீப்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், எலிமினேட் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இதெல்லாம் பண்ணி எலிமினேட் பண்றதுக்கான யோசிச்சோம் பல விஷயங்கள். அதுதான் தவிர அதுக்கப்புறம் மக்கள் கமல் சார்லாம் சொல்லி திருந்தி இப்ப மாத்தி விளையாடிட்டு இருக்கோம் போது அப்ப ஆக மொத்தம் நீங்க பண்ணிருக்கீங்க தானே, அப்ப இதுவும் ஒண்ணுன்னா அதுவும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இவங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா, பூர்ணிமாவை எல்லா இடத்துலயுமே பயன்படுத்தி இருக்காரு, முழுக்க அவர் பயன்படுத்தி யூஸ் பண்ணி தான் இவ்வளவு தூரம் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் சொல்லி, அர்ச்சனாக்கு ஆல்ரெடி வந்து விஷ்ணுக்கும் அர்ச்சனாக்கும் சண்டை இருக்குதுல்ல, இதை கொஞ்சம் ஏத்தி விடுவோம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பேசினாங்களா என்னன்னு தெரியல, சாரி மாயா பேசினாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த டிஸ்கஷன் டீப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து
அர்ச்சனா என் மேல கடுப்புல இருக்கா, கோவத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் வந்து தினேஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க புக் எடுத்தீங்க, புக்குன்னு நீங்க பேசின விஷயத்துக்கு கோவமா தான் இருப்பாங்க, கோவப்படாம இருப்பாங்க. மேம் பாத்துருங்க மேம், அர்ச்சனாவோட ஆர்மி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்குது, பார்த்து என்ன செஞ்சு விட்டு போறாங்க, கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு இந்த டாப் 7க்குள்ள எனக்கு அந்த ஃபைனாலே போனா அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றது மட்டும்தான் ஆசை. பணப்பொட்டி எடுக்கிறோன்னு ஆசைலாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்ராவும் சொல்லிடுறாங்க. மேம் நாங்க ஃபன்னா பல சேலஞ்ச் எல்லாம் போட்டோம், விஷ்ணு வந்து நீங்க எடுப்பீங்கன்னு பெட்டு கட்டினா நான் எடுக்க மாட்டேன்னு பெட்டு கட்டணும், இந்த மாதிரி பெட்டிங் இஷ்யூலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, கடைசியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா போலான்னு இருந்தாலுமே எனக்கு இந்த பேக் பண்ணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, மேம் நீங்க கவலைப்படாதீங்க, பொட்டி எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, நாங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணி கம்ப்ளீட்டா உங்களுக்கு அமுச்சு விடுறோம், எல்லாமே ஈஸி பண்ணி விடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து விசித்ரா மேமுக்கு எதிராக வந்து ஒரு பக்கம் தினேஷ்லாம் பயங்கர பேசிட்டு ஒரு பக்கம் ஃபன் மூடா போயிட்டு இருக்கு. தினேஷ், விசித்ரா, விஜய் வர்மா, விஷ்ணு அந்த ஒரு காம்போ வந்து வேற லெவல் ஃபன்னாவும் என்டர்டைன்மெண்டா போயிருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு சீரியஸ் டாக்ஸ், இந்த பக்கம் ஒரு ஃபன்லியா போயிட்டு இருக்குதுன்றது தான் லைவ் அப்டேட். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் கைஸ்.